சோழ சிரஞ்சீவி அத்தியாயம் 40. பெரும் படையோடு தமது எல்லையை தாண்ட முயன்ற ராஷ்டிரகூட அரசன் கோட்டிக்கா அதிர்ந்து போய் நின்றான். எல்லையின் வாயிலிலேயே வரவேற்க காத்திருக்கும் தொண்டை மண்டல படையை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அரை வட்ட வடிவில் நிறுத்தப்பட்டிருந்த படையின் வியூகம் வேறு திகைக்க வைத்தது. இப்படியோர் படை அமைப்பை எப்படி வழி நடத்துவர் என்பதே புரியவில்லை. சோழத்து வேழங்கள் கடைசியாய் அணிவகுக்கப்பட்டிருக்க, சோழத்து வேங்கைகளான வீரர்கள் அதன் முன் இரண்டாம் வரிசையிலும், அவர்களுக்கு முன்பாக வில்லும் வேலும் வாளும் ஏந்தியபடி புறவிப்படை வீரர்கள் என அணிவகுத்திருந்தனர். யானைகளின் வரிசை மட்டுமே அரை வட்டம் அடித்து நிற்பதையும் கூர்ந்து கவனித்தான். சட்டென்று தனது தளபதிகளை அழைத்து தமது படை வரிசையை மாற்றியமைத்தான். முதல் வரிசையிலேயே யானைகளை நிறுத்தினான். அதன் பின்பு வீரர்களையும் இடது வலது என இரு மருங்கிலும் புறவி வீரர்களையும் வரிசைப்படுத்தினான். அவனது கண்கள் மட்டும் விடாது எவரையோ தேடிக்கொண்டே இருந்தன. எங்கே அவன் என்று, எந்த வரிசையில் எதன் மீது உள்ளான் என்று தேடியது பார்வை. புறவி படைகளின் நடுநாயகமாக வந்தியத்தேவனும் கந்தமாறனும் தத்தம் படைகளோடு ஏனைய உப தளபதிகள் களம் முழுக்க ஆங்காங்கே நிறைந்திருப்பது தெரிந்தது. ஆனால் அவனை காணவில்லையே. தனது யானையை செலுத்தும் வீரனை அழைத்தான். ஆதித்த கரிகாலனை பார்த்திருக்கிறாயா? அடையாளம் காண இயலுமா உன்னால் என்று கேட்டான். அறிவேன் அரசே என்றான் அந்த வீரன். எங்கே அவன்? தேடு, எனக்கு காட்டு. அவனுக்கு நேர் எதிரே நமது யானையை கொண்டு போ. அவனை நேருக்கு நேர் களம் காண நான் விரும்புகிறேன் என்றான் கோட்டிக்கா. காலனை காண அத்தனை அவசரமா அரசே? கேட்ட வீரனை விழிகளாலேயே எரித்து விடுவது போல முறைத்தான் கோட்டிக்கா. மன்னிக்கவும் அரசே, அவனை சுருக்கமாக காலன் என்றே அழைப்பார்கள், அதையே நான் குறிப்பிட்டேன் என்றான் வீரன் பதட்டமாக. இருக்கட்டும், இன்று தெரிந்துவிடும் யாருக்கு யார் காலன் என்பது என்று மனதுக்குள்ளேயே கருவினான். சோழத்தை தொடவிடாமல் தடையாக நிற்பது தொண்டை மண்டலம் மட்டும்தான். ஒரு காலத்தில் ராஷ்டிரகூட பகுதியாக இருந்தது, இப்போது இல்லை. அதனால் என்ன? இதனை கைப்பற்றிவிட்டால் பிறகு சோழத்திலும் வேங்கியிலும் எளிதில் நுழைந்துவிட இயலும் என்று தனக்குள்ளேயே திட்டமிட்டிருந்தான் கோட்டிக்கா. போர் ஆரம்பிப்பதற்கான பறை முழக்கமும் எக்கால ஊதலும் களத்தினை அதிர வைக்க பூமியே பிளந்துவிடுமோ என்ற அளவிற்கு சப்தத்தினையும் அதிர்வினையும் எழுப்பிக் கொண்டு ராஷ்டிரகூட வேழங்கள் எதிர்நோக்கி பாய, அவர்களை நோக்கி கையில் வேல் ஏந்திய வேங்கைகள் புறவிகளோடு பாய்ந்தனர். யானை படையினை எதிர்கொள்ள புறவிகளா என திகைப்போடு பார்த்தான் கோட்டிகா. இத்தனை வலிமை சாத்தியமா என்று எண்ணும் வேளையில் சரியாக இரு படைகளுக்கும் இடையே 30 அடி தொலைவு மட்டுமே. சட்டென்று சொல்லி வைத்தார் போல தனது புறவிகளின் வேகத்தினை மட்டுப்படுத்திய சோழ வேங்கைகள் தங்கள் கைகளில் இருந்த வேலினை பலம் கொண்ட மட்டும் குறிபார்த்து எரிய, அவை சரியாக ராஷ்டிரகூட யானைகளின் முன்னங்கால்களை தாக்க, குத்துப்பட்ட யானைகள் சில முன் மடங்கி விழ, பின்னே வந்த யானைகள் சில அவற்றின் மீது மோதி சரிய, தடை ஏற்பட்டதை கண்டு வலி தாழாமல் சில யானைகள் பின்னே திரும்பி ஓடி தனது முரட்டுத்தனத்தினை காண்பிக்க, தனது யானை படையாலேயே மிதிப்பட்டும் தூக்கி எறியப்பட்டும் சிதறியது ராஷ்டிரகூடர்களின் படை. மிக கடுமையான பயிற்சி, திட்டமிடப்பட்ட தாக்குதல். தன் கண்முன்னேயே தமது யானை படைகள் அழிவதையும் தமது வீரர்கள் சிதறடிக்கப்படுவதையும் கண்ட கோட்டிக்கா வெறி பிடித்தவன் போலானான். வேலெறிந்த வேகத்திலேயே சோழ வேங்கைகளின் புறவிகள் இடது வலது என பிரிந்து சென்று தம் படையினை சுற்றி வளைப்பதைக் கண்டு அதிர்ந்தான். புறவி படைக்கு பின்னால் அணிவகுத்திருந்த சோழ வீரர்கள் கிடைத்த இடங்களிலெல்லாம் உள்ளே புகுந்து ராஷ்டிரகூட வீரர்களை வெட்டி வீழ்த்துவதையும் கண்ட கோட்டிக்கா வெறி பிடித்தற் போலானான். அரசி, அதோ உங்களின் காலன் ஆதித்த கரிகாலன் என்று கை காட்டி கத்தினான் கோட்டிக்காவின் யானை வீரன். அவன் காட்டிய இடத்தில் புழுதி சுழன்று வீசுவதையும், புழுதி அடங்கிய வேளையில் சுற்றி இருந்த அத்துணை எதிரிகளும் மண்ணில் சாய்வதையும், என்ன நடக்கிறது என்பதை ஊகிப்பதற்குள் ஆதித்தனின் வாள் சுழல்வது மட்டுமே கண்ணுக்கு தெரிந்ததும், அது வெட்டிய தலைகளிலிருந்து சிதறிய குருதி வட்ட கோலமிட்டு களத்தினை நிறைப்பதையும் மட்டுமே காண முடிந்தது. எங்கே எங்கே அவன் என்று கோட்டிகா வெறி கொண்டு அலற, அதோ பாருங்கள் என கை காட்டிய திசையில் பெரும் புழுதி மண்டலத்துக்கு இடையே முன்சிகை காற்றில் நெற்றி தொட்டு பறக்க, இதழ்களில் நீங்காத அலட்சிய புன்னகையோடு எதிரிகளின் குருதிப்பட்டு தனது வெண்ணிற ஆடை செந்நிறமானதை சிறிதும் லட்சியம் செய்யாமல் ஆத்தி மாலை கழுத்தில் படபடக்க, புஜங்கள் விம்பி தெரிக்க, கைகளில் ஏந்திய வாளை உயர்த்தி பிடித்தபடி வேழத்தின் மீது வேங்கை ஒன்று அமர்ந்து வெறி கொண்டு பாய்வதை கண்ட ராஷ்டிரகூட வேந்தனுக்கு எதிரியின் கம்பீரம் கொடுத்த கலக்கத்தினை விட மயக்கம் அதிகமாக இருந்தது.
கொண்டு செல் யானையை அவன் அருகே என்று தன்னிலை திரும்பி கத்தினான் கோட்டிகா. அவசியமே இல்லை அரசே, நம்மை நோக்கித்தான் வந்து கொண்டிருக்கிறான் என்றான் வீரன். ஆதித்தன் தன்னை நோக்கி விரைவதைக் கண்ட கோட்டிகா தனது பார்வையை களம் முழுவதும் சுழல விட்டான். ஒரு புறம் எதிர்ப்பட்ட எதிரிகளின் உடல்களை எல்லாம் பாதிகளாக்கி அதன் மேல் தனது புறவியை செலுத்தி சுழற்காற்றாய் சுழன்று கொண்டிருந்தான் தளபதி வந்தியத்தேவன். அவன் செல்லும் இடமெல்லாம் எதிரிகளின் நடுவில் வெற்றிடத்தினை உருவாக்கி கொண்டிருந்தான் என்பது புரிந்தது. ராஷ்டிரகூட தளபதி ஒருவனின் மார்பில் வாள் செருகி வாளோடு அவனை தூக்கி வீசி எறிந்த வந்தியத்தேவனின் ஆவேசம் களத்திலேயே நடுங்க வைத்தது. அசுரர்களை வதம் செய்யும் அவதாரம் என புராண கதைகளில் படித்ததை நேரில் காண நேர்ந்ததோ என ராஷ்டிரகூட வீரர்களும் தடுமாறி தடம் மாற ஆரம்பித்தனர். கொஞ்சம் கொஞ்சமாக அரைவட்டமாக நின்ற சோழர்களின் யானைப்படை நெருக்கி ஒரு சிறு வளையத்தினை உருவாக்குவதும் மொத்தமாய் தனது படை முழுவதும் வளைக்கப்படுவதையும் புரிந்து கொண்டான் கோட்டிகா. மறுபுறம் கந்தமாறனின் தலைமையில் அவனது சிறு படை சிதறி ஓடியவர்களை விரட்டி சென்று தப்ப விடாமல் வெட்டி வீழ்த்தியது. சூழும் வளையத்தில் இருந்து எவரும் தப்பா வண்ணம் பார்த்து கொண்டான் கந்தமாறன். வெளியே செல்ல முயன்ற எவரையும் முன்மறித்து வீழ்த்தினான். மிக அருமையான வியூகம். எப்பெரும் படையும் இதன் முன்பு வீழும் என்பதில் ஐயமே இல்லை. எதிரியின் பலம் எதுவென அறிந்து அதனை முன் வீழ்த்தி பின் தனது பலத்தினை பிரயோகிக்கும் திறன். வியூகம் அமைத்த தளபதி எவராயினும் பாராட்டப்பட வேண்டியவரே என்று தனக்குள்ளேயே நினைத்து கொண்டான் கோட்டிகா. கோட்டிகாவின் நேர் எதிரில் வந்து நின்ற ஆதித்த கரிகாலன் வழக்கமான தனது அலட்சிய புன்னகையோடு அவனை பார்த்தான். இந்த காலனை சந்திக்க வேண்டும் களத்தில் என்று விருப்பப்பட்டாயா கோட்டிகா? வீரனின் ஆசையை நிறைவேற்ற நான் தயங்குவதே இல்லை. இதோ உன் முன்பு நிற்கிறேன் என்றது அவன் பார்வை. காலனின் காலன் எவர் என்பதை காட்டத்தான் உன்னை தேடினேன். வந்து விட்டாயா ஆதித்தா? இனி இருவரில் எவர் என்பதை தெரிந்து கொண்டு போ என்றன கோட்டிகாவின் சிவந்த விழிகள். இருவரில் எவரது வாள் முதலில் பாய்ந்தது என்பதை கணிக்க இயலவில்லை. வாளோடு வாள் மோதியது களத்தினை கலங்க வைத்தது. உடன் இருவரது யானைகளும் எதிர்கொண்டு முட்டியது பூமியை அதிர வைத்தது. வலக்கையால் வாள் சுழற்றும் அதே வேகத்தில் இடது கையாலும் வாள் எடுக்க இயலும் ஒரு வீரனால் என்பதை முதன்முறையாக ஆதித்தனிடம் கண்டான் கோட்டிகா. இத்தனை பலமான தாக்குதலா? சிறிது கூட சளைப்பின்றி இத்தனை நேரம் வாள் சுழற்ற இயலுமா? வேலின் தாக்குதலை இத்தனை லாபகமாக ஒரு வாளால் தடுக்க இயலுமா? இவனது கை உடலோடு ஒட்டித்தான் உள்ளதா, அல்லது தனியே பிரிந்து சென்று போரிட்டு மீண்டும் வந்து உடலோடு சேர்ந்து கொண்டு விடுமா? பின்னே வரும் தாக்குதல்களை கூட திரும்பாமலேயே ஒருவனால் கணித்து எதிர்கொள்ள முடியுமா? களத்தினை கவனித்து கொண்டே எதிரியின் வாளுக்கு ஒருவனால் தகுந்த பதிலடி தர இயலுமா? ஒட்டுமொத்த வீரமும் இவனோடு உறவு கொண்டு விட்டதா என்ன? தன் பலம் முழுவதையும் பிரயோகித்தான் கோட்டிகா. தன் வாளின் வலிமை மெல்ல மெல்ல குறைவதையும் ஆதித்தனும் இதை புரிந்து கொண்டிருப்பான் என்பதையும் உணர்ந்தான். சட்டென்று தனது வீரனிடம் சைகை செய்ய எங்கிருந்தோ வந்த உப தளபதிகள் அறுவர் ஆதித்தனை சூழ்ந்தனர். அதுவரை நிதானமாகத்தான் ஆதித்தன் போர் புரிந்தான் என்பதை அடுத்து வந்த அவனது வேகம் நிரூபணம் செய்தது. காலா என்ற ஆதித்தனின் குரல் கேட்டு அவனது புறவியான காலன் அருகே வர சட்டென்று தாவினான் அதன் மீது ஆதித்தன். குதித்த வேகம் தெரியும் முன்பு சீர ஆரம்பித்தான் காலன். களம் எங்கும் புழுதி. ஆ, ஐயோ என்ற குரல் மட்டுமே வெளியே கேட்க, எங்கே அவன் என்று அந்த உப தளபதிகள் தேடி காண முயலுவதற்குள் இருவரின் தலை அறுத்து வீசினான் ஆதித்தன். வெறி கொண்டு ஒருவன் ஆதித்தன் மீது பாய்ந்து வரும் அவன் வயிற்றில் வேல் சொருகி சுழற்றி வீசினான் ஆதித்தன். இடைப்பட்ட இடைவெளியில் புறவியான காலன் புகுந்து பாய தனது முன்னங்கால்களை உயர்த்தி ஒரு உப தளபதியின் குதிரையினை அழுத்தமாக உதைக்க தடுமாறி விழுந்த அவன் தரை தொடும் முன்பு அவனது சிரம் தனியே கிடந்தது. எஞ்சி இருந்த இருவரில் ஒருவரின் மார்பு பிளந்து குருதி குடித்து வெளியேறிய ஆதித்தனின் வாள். அதை கண்டு அலரும் மற்றொரு உப தளபதியின் அலறல் சத்தம் முடியும் முன்பு அவனது சிரம் மறுத்து வீசியது. வீசப்பட்ட சிரமானது யானை மேல் அமர்ந்திருந்த கோட்டிகாவின் முகம் அறிந்து சென்றது. மெல்ல புழுதி அடங்க எங்கோ கோட்டிகா என தேடிய ஆதித்தனின் கண்களில் தொலைவே வேகமாய் அவன் பின்னடைவது தெரிந்தது. தனது யானை விட்டு இறங்கி தளபதி ஒருவனின் புறவியோடு பின்னோக்கி ஓடும் கோட்டிகா அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தான் ஆதித்த கரிகாலன். வந்திருந்த பெரும் படையில் கால் பகுதி படை பின்னடைவதை கண்டான் ஆதித்தன். தனது எல்லையை விட்டு தலைநகர் நோக்கி விரைகிறது ராஷ்டிரகூட படை என்பதும் புரிந்தது. புறமுதுகிட்டு ஓடுபவர்களை கந்தமாறனின் படை துரத்தி சென்றது ஒருபுறம்.
மறுபுறம் சோழர் படை வென்றதற்கான எக்காளங்கள் முழங்கின. சோழம் சோழம் என்ற கூக்குரல்கள் விண்ணை பிளந்தன. எஞ்சி இருக்கும் ஒரு வீரனை கூட விட வேண்டாம், அவர்களது புரவிகளையும் யானைகளையும் கைப்பற்றுங்கள் என்று கட்டளையிட்டான் தளபதி வந்தியத்தேவன். கோட்டிகாவின் போர் யானையின் மீது சோழத்தின் வேங்கை கொடி ஏற்றப்பட்டது. ராஷ்டிரகூட தலைநகர் வரை எதிரிகளை துரத்துங்கள், இடையில் இருக்கும் 3 மண்டலங்களை கைப்பற்றி சோழத்தின் கட்டுப்பாட்டில் கொணருங்கள். இனி அவை தொண்டை மண்டலத்துக்கு உட்பட்டவை என்று அறிவியுங்கள். இனி எழும்ப நாளாகும் எதிரிகளுக்கு என்றான் ஆதித்தன். ஏன் அரசே, வந்த வேலையை பாதியிலேயே முடிப்பானேன்? துரத்தி சென்று ராஷ்டிரகூடத்தையும் கைப்பற்றி விடலாமே கேட்டான் உபதளபதி ஒருவன். வேண்டாம், ஈழம் வென்று திரும்பிய பிறகு அதற்கான வேலை உண்டு. இப்போதைக்கு அவனது இருப்பு அவசியம் என்றான் ஆதித்தன். மாலை மெல்ல மயங்க ராஷ்டிரகூட படையை புறமுதுகிட்டு ஓட வைத்த ஆதித்தனின் வெற்றியை கண்டுவிட்ட மகிழ்வோடு கொண்ட வெம்மையினை குறைத்து கொள்ள கடலில் மூழ்கினான் சூரியனான ஆதித்தன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 41. காஞ்சி மாநகரம் மீண்டும் வெற்றி விழா கோலம் பூண்டது. தொண்டை மண்டல படை மட்டுமே சென்று ராஷ்டிரகூட படையினரை விரட்டி அடித்த போர் நிகழ்வு வீதிகள் எங்கும் பேசப்பட்டது. கோவில்கள் எங்கும் சிறப்பு வழிபாடுகளும் வெற்றி விழாக்களும் கொண்டாடப்பட்டன. போரில் கைப்பற்றப்பட்ட பெருமளவு யானைகளும் புரவிகளும் தொண்டை மண்டலம் வந்து சேர்ந்துவிட்டன. வெற்றி கண்ட படை இன்றுதான் காஞ்சி திரும்புவதால் வழி நெடுக்க தோரணங்களும் மாவிலைகளும் மஞ்சள் நீராலும் மங்களத்தை காட்டின. படை காஞ்சியினுள் பிரவேசிக்க, அதோ ஆதித்தர், அதோ தளபதி வந்தியத்தேவர், அதோ சம்புவரையர் கந்தமாறன் என ஆங்காங்கே உற்சாக குரல்கள் சந்தோஷமாக கேட்டன. பாண்டியன் தலை கொண்ட ஆதித்த கரிகாலர் வாழ்க வாழ்க, ராஷ்டிரகூடத்தினை புறங்காண செய்த ஆதித்த கரிகாலர் வாழ்க வாழ்க. மக்களின் குரலோசை காஞ்சியையே கலங்கடித்தது. படைகளின் வீரர்களும் உபதளபதிகளும் தத்தம் இடம் நோக்கி நகர அரசவைக்குள் நுழைந்தனர் முக்கியஸ்தர்கள். ஆதித்தனும் வந்தியத்தேவனும் கந்தமாறனும் அரசவையில் நுழையும் முன்பு மங்கள ஆரத்தி வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாசலிலேயே நின்று வரவேற்றான் பல்லவரையன் பார்த்திவேந்திரன். மனமும் முகமும் மகிழ்ச்சியினை வெளிக்காட்ட பெருமை கலந்த கம்பீரத்தோடு உள் நுழைய எத்தனித்தான் ஆதித்தன். சற்று பொறுங்கள் அண்ணா. எங்கிருந்தோ ஒரு குயிலின் குரல் ஒன்று ஆதித்தனை அடுத்த அடி எடுக்க விடாமல் தடுக்க, ஏனோ வந்தியத்தேவனின் இதய துடிப்பு எகிர ஆரம்பித்தது. பரபரப்பு அதிகமாகி கண்கள் நாலாபுறமும் சுழன்று குரல் வந்த திசையை தேடின. போரிட்ட அயற்சியும் பிரயாண களைப்பும் முற்றிலுமாக நீங்கி புது ரத்தம் பாய்ந்தது போல தனக்குள் உணர்ந்தான் வந்தியத்தேவன். எதிரே வெற்றி திலகத்தோடு வெண்ணிற தேவதையாய் அங்கிருந்த அத்தனை பேர் கண்களையும் கொள்ளை கொண்ட பேரழகாய் மென்மையான தென்றலாய் அப்போதுதான் பூத்ததொரு அழகிய மலராக நின்று கொண்டிருந்தாள் அவள். சோழ பேரரசர் சுந்தரர் பெற்ற தவ புதல்வி, ஆதித்தனின் அருமை தங்கை, அருண்மொழியின் அன்பு தமக்கை குந்தவை தேவியார். ஆகா, இதென்ன வினோதம்! சோழ பேரரசரின் ஆசை மகளுக்கு இதற்கெல்லாம் நேரம் இருக்கிறதா என்ன? சிரித்தபடியே கேட்டான் ஆதித்தன். வெற்றி வீரரான ஆதித்தனின் தங்கைக்கு இதைவிட வேறென்ன வேலை இருக்க முடியும்? எதிர்கேள்வி கேட்டாள் குந்தவை. ஓ, எம்மை வரவேற்க தந்தை அனுப்பினாரோ? ஏன், நானாக வரமாட்டேனா? எனக்கு உரிமை இல்லையா? உனக்கு இல்லாத உரிமை சோழத்தில் எவருக்குமே இல்லை தாயே என்றான் ஆதித்தன். போரை வெல்லக்கூட இத்தனை நேரம் காத்திருக்கவில்லை. விரைவில் வெற்றி திலகமிட்டால் வேறு வேலை பார்க்கலாம் இளவரசியாரே என்றான் வந்தியத்தேவன் கிண்டலாக. விரைந்து சென்று என்ன செய்வதாய் உத்தேசம்? கொண்டவர் எவரும் காத்திருக்கின்றனரோ கேட்டாள் குந்தவை புன்னகையோடு. அந்த கொடுப்பினை எல்லாம் அடியேனுக்கு இல்லை இளவரசியாரே என்றான் வந்தியத்தேவன். பெண் வாசமில்லாத வாழ்வுதான் கொடுப்பினை போலும் உங்களுக்கு. உங்களை போன்றோரால் தான் என் அண்ணனும் திருமணம் பற்றிய எண்ணமே இல்லாதிருக்கிறார் போலும் என்று சலித்து கொண்டாள் குந்தவை. ஆ, இது என்ன புது பழி என் மீது? நண்பா ஆதித்தா, இது எனக்கு தேவைதானா கேட்டான் வந்தியத்தேவன். என் தங்கையிடம் பேசி வெல்ல நீ ஒருவன்தான் சரி என்று நினைத்திருந்தேன் வந்தியத்தேவா என்றான் ஆதித்தன். மறைமுகமாக என்னை வாயாடி என்கிறீர்களா அண்ணா? அப்படி சொல்லிவிட்டு நான் தப்ப முடியுமா தாயே? இப்போதைக்கு திலகமிட்டு உள்ளே அடையம்மா. அரசவை வேலை முடித்துவிட்டு வருகிறேன். அதன் பின்பு நாள் முழுவதும் நீ பேசலாம். இருக்கட்டும், பிறகு கவனித்துக் கொள்கிறேன் என்ற குந்தவை திலகமிட்டு வரவேற்க, குலவை சத்தத்தோடு பணிப்பெண்கள் அலங்காரமிட்டு மலர் தூவ காஞ்சியின் அரசவைக்குள் நுழைந்தான் ஆதித்தன். அவரவருக்கென்று ஒதுக்கப்பட்ட இருக்கைகளில் அனைவரும் அமர அன்றைய அரசவை வெற்றி விழா கூட்டம் தொடங்கியது.
வெற்றி விழாவினை கொண்டாட வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ராஷ்டிரகூடத்தின் மேல் படை கொண்டு நாம் பெற்ற வெற்றி ஒரு எச்சரிக்கைக்காகத்தானே தவிர எதிரியை முழுவதுமாய் அழிக்கும் நோக்கம் கொண்டதல்ல. ஒரு சிறு தொண்டை மண்டல படையே போதும் உங்களை அழிக்க என எதிரிக்கு விடப்பட்ட எச்சரிக்கைதான் இது. என்றாலும் மிக அற்புதமான வியூகம் அமைத்து எதிரி படையை கலங்கடித்த நமது தளபதி வந்தியத்தேவரையே சாரும். இவ்வெற்றி முழுவதும் நமது தளபதி வந்தியத்தேவரையும் அவரோடு பங்கு கொண்ட சம்புவரையர் கந்தமாறனையுமே சாருமே தவிர எனது வெற்றியாக கூட இதை நான் எடுத்துக்கொள்ளவில்லை என ஆதித்தன் தனது உரையை முடிக்கும் முன்பு, இது தங்களின் பெருந்தன்மை தவிர இட்ட பணியை செய்தோமே தவிர வேறு ஒன்றும் பெரிதாக இல்லை. வியூகம் அமைப்பது தளபதியின் கடமை என்றாலும் அதை திறம்பட செயலாற்றி வெற்றி வாகை சூட வைத்த நமது வீரர்கள் ஒவ்வொருவருக்குமான வெற்றி இது என வந்தியத்தேவர் இடைமடித்து கூற, அவை முழுவதும் சோழம் சோழம் என கூக்குரல்கள் எழும்பி அதன் அதிர்வுகள் அடங்க வெகு நேரமானது. வந்தியத்தேவனின் கண்கள் மேல் முற்றத்தில் அமர்ந்திருக்கும் குந்தவையை நாடுவதையும் வந்தியத்தேவனை பெருமைப்படுத்தும் ஒவ்வொரு முறையும் குந்தவையின் தாமரை முகம் மலருவதையும் தனக்குள் குறித்து கொண்டான் ஆதித்த கரிகாலன். நல்லதொரு பொருத்தம், இறைவன் அருளட்டும் என்று தனக்குத்தானே நினைத்து கொண்டான். அரசே, இவ்வேகம் குறையும் முன்பு ஈழத்தை நோக்கி கிளம்பி விடுவோம். அங்கும் சோழத்தை நிலைநாட்டி விடுவோம் என்றான் கந்தமாறன். பொறு நண்பா, அதற்குரிய காலம் கனிந்து கொண்டுதான் உள்ளது. விரைவில் கிளம்ப வேண்டி வரலாம். சோழ பேரரசர் பழையாறையில் இருந்து தஞ்சை வரும் முன்பு இதற்கான உத்தரவு அறிவிப்பு வந்துவிடும் என்று நினைக்கிறேன் என்றான் ஆதித்தன். அவை மெல்ல கலைய ஆரம்பிக்க கந்தமாறனும் தன் வீரர்களோடு விடைபெற தனித்து நின்றிருந்த வந்தியத்தேவனையும் ஆதித்தனையும் நோக்கி மேலிருந்து கீழே இறங்கி வந்தாள் குந்தவை. போர் தவிர்த்து வேறு பேச்சே இல்லையா தொண்டை மண்டலத்தில்? இடைமறித்து கேட்டாள் குந்தவை. இளவரசியார் இன்னும் பொன் மாளிகை பார்க்கவில்லையா? கண்ட பின்பு கலைகளுக்கும் பிறப்பிடம் தொண்டை மண்டலம்தான் என்பது உறுதியாகிவிடுமே என்று கேட்டான் வந்தியத்தேவன். பார்த்தேன் பார்த்தேன், எதுவாயினும் எங்கள் பழையாறை மாளிகைக்கு இணையாகி விடாது. சரிதானே அண்ணா? கேட்டாள் குந்தவை ஆதித்தனை நோக்கி. உண்மைதான். உணர்வுகள் குவிந்துள்ள இடம் அது. சிறு வயதில் ஓடியாடி வாழ் பிடித்து வித்தை கற்ற இடமல்லவா? அத்தனை எளிதாக விட்டு கொடுக்க இயலாதே என்றான் ஆதித்தனும். ஆம், இனிமையான நினைவுகள் நிரம்பிய இடம்தான் என்று தனக்குள் முணுமுணுத்து கொண்டான் வந்தியத்தேவன். அண்ணா, தம்பி அருண்மொழி தங்களை நலம் விசாரித்தான். விரைவில் சந்திக்க வருவதாக கூறினான் என்றாள் குந்தவை. நல்லது, நானும் அவனிடம் சில விஷயங்களை பற்றி பேசியாக வேண்டும். விரைவில் அவன் வருவான் என்பதை மட்டும் என்னால் உறுதியாக கூற இயலும். ஏன் அப்படி? எதை வைத்து அப்படி சொல்கிறாய் அண்ணா? தந்தை பழையாறையில் இருப்பதை மறந்துவிட்டாயா குந்தவை? அதனால் என்ன அண்ணா? பரபரப்பானால் குந்தவை. அதனால் என்ன என்றா கேட்கிறாய்? என் எண்ணம் சரியென்றால் இந்நேரம் நம் தந்தை பெரும் குழப்பத்தில் இருப்பார். அதற்கான முடிவு ஒன்றை நிர்ணயம் செய்ய அருண்மொழியை இங்கு அனுப்புவார். என்ன குழப்பம்? என்னிடம் சொல்லண்ணா. நானே ஒரு முடிவை யோசித்து தந்தையிடம் கூறிவிடுகிறேனே. சோழ பேரரசின் நிலை இப்படியாகிவிட்டதே குந்தவை. அடுத்த அரசன் யார் என்பதை அத்துணை எளிதாக முடிவு செய்துவிட முடியுமா என்ன? கேட்டான் ஆதித்தன். அடுத்த அரசருக்கு இத்துணை சீக்கிரம் என்ன அவசியம்? கோபமாக கேட்டாள் குந்தவை. இதைத்தான் நானும் கேட்டேன் தந்தையிடம். நீயும் இப்போது போய் கேள். மன்னிக்கவும், இது பற்றி இளவரசியாரின் எண்ணம் என்ன என்பதை நான் அறியலாமா என்று மெல்ல இடை புகுந்தான் வந்தியத்தேவன். எது பற்றி என்று புரியாதவள் போல கேட்டாள் குந்தவை. அடுத்த அரசர் எவராக வேண்டும் என்பது பற்றி என்று தெளிவாக விளக்கினான் வந்தியத்தேவன். நான் கூறுவது நடந்துவிடுமா என்ன? எதிர்கேள்வி கேட்டாள் குந்தவை. இளவரசியாரின் எண்ணம் பற்றிதான் கேட்டேன், நடக்கப் போவதை பற்றி அல்ல. அப்படியெனில் நான் எண்ணி எவரை குறிப்பிட்டாலும் நடக்கப் போவது வேறு என்கிறீர்களா? கேள்வியிலேயே கோபம் தெரித்தது குந்தவைக்கு. பேச்சை திசை மாற்றுகிறீர்களே தவிர பதில் ஒன்றும் கூறுவதாக தெரியவில்லையே இளவரசி. சோழ அரசியல் சூழ்ச்சிகளில் சிக்குவதாக இல்லை என்று கூட பொருள் கொள்ளலாமே என்றாள் குந்தவை. உமது கேள்வியே தவறு வந்தியத்தேவரே. குந்தவையை இப்படி கேட்கக்கூடாது. அடுத்த அரசர் அருண்மொழிதானே என்றால் உடனே ஆமோதித்திருப்பாள் இல்லையா குந்தவை? சிரித்தபடியே கேட்டான் ஆதித்தன். ஏன், அதற்குரிய தகுதி என் தம்பிக்கு இல்லையா? சீறினாள் குந்தவை. எவர் சொன்னது இல்லை என்று? குந்தவையின் தம்பி என்ற ஒரு தகுதி போதாதா? கேட்டுவிட்டு சிரித்தான் ஆதித்த கரிகாலன். இளவரசியாருக்கு தமையன் ஒருவரும் இருப்பதாக நினைவு என்ற வந்தியத்தேவனை முறைத்து பார்த்தாள் குந்தவை. தளபதியாரே, பேச்சு எல்லை மீறுகிறது.
தமையன் தம்பி என அனைவரையும் தாண்டி தந்தை என்று ஒருவர் உள்ளார். அவர் கொடுத்த வாக்கும் உண்டு அதை காக்க என்றாள் குந்தவை. புரிகிறது தேவி. என் கேள்விக்கான விடை தந்ததற்கு நன்றி என்று தனது இறுகிய மனதினை புன்னகையால் மறைத்து கொண்டே கூறினான் வந்தியத்தேவன். நல்ல வேளை நினைவுபடுத்தினாய் குந்தவை. தந்தை எனக்கும் ஒரு வாக்குறுதி கொடுத்து சென்றுள்ளார். விரைவில் அது நிறைவேற வேண்டும் என்றான் ஆதித்தன். உங்களுக்கா? தந்தையா? என்ன வாக்குறுதி அண்ணா? கேட்டாள் குந்தவை படபடப்பாக. சோழ அரசியல் சூழ்ச்சிகளில் சிக்க விருப்பமில்லை என சற்று முன்பு தாங்கள் கூறியதாக நினைவு என உடன் வந்தியத்தேவன் பதிலளிக்க தடுமாறி போனாள் குந்தவை. அதுவும் சரிதான் குந்தவை. உனக்கு எதற்கு அரசியல் பிரச்சனைகள்? ஏற்கனவே தூக்கம் இழந்து தவிக்கும் நாங்கள் போதாதா? நீயாவது மகிழ்ச்சியோடு இருக்க இறைவன் அருளட்டுமே என்றான் ஆதித்தன். ஏதோ சொல்ல வந்த ஆதித்தனை பேச விடாமல் தடுக்கும்படியாக கேள்வியினை கேட்டு பேச்சினை திசை திருப்பிவிட்ட வந்தியத்தேவனின் மேல் முதன்முறையாக எரிச்சலுற்றாள் குந்தவை. அதே போல தனது தலைவனான ஆதித்தனை அடுத்த அரசன் என சொல்லாத குந்தவையின் மீது வந்தியத்தேவனுக்கும் கோபம் அதிகமாகியது. நேசம் கொண்ட இருவர் நீண்ட நாட்கள் கழித்து மீண்டும் மகிழ்வோடு சந்திக்க நினைத்த தருணத்தை ஒருவர் மேல் மற்றொருவர் வெறுப்பு கொள்ளும்படி மாற்றிய காலம் நினைத்ததை சாதித்த மகிழ்ச்சியில் கைகொட்டி சிரித்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.